வணக்கம் தோழர்களே. இன்றைய ஒரு பதிவு எதை பார்த்தீங்கன்னா, யார் ஹீரோ? ஹீரோனா யார் அப்படின்னா, சினிமாவில் மாஸ் காட்டுறவன் தான் ஹீரோ. அவனுக்கு பின்னாடி தான் அந்த ரசிகர் பட்டாளமே போய் நிற்கும். ஒரு தீபாவளி, பொங்கல், அந்த நடிகருக்கு ஒரு பிறந்தநாள் அப்படின்னா அவன் கேட்டு வாசலில் போய் காத்து கிடந்து தலைவா வா அப்படின்னு சொல்லி முழக்கமெல்லாம் இட்டு வராங்க. ஆனால் அந்த நடிகர் இவனை நினச்சி பார்ப்பான், நினச்சி பார்க்க மாட்டான். இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஹீரோவை உருவாக்குறது யாருன்னா ஒரு டைரக்டர் தான். அவர் தான் உட்காந்து யோசித்து கதை எழுதி பிரேமாக அதை செதுக்கி அந்த ஒரு மனுஷனை ஹீரோவாக உருவாக்குறது யாருன்னா டைரக்டர் தான். இவங்க அவனை கொண்டாட மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் என்ன பண்ணுவான், போய் தலையில் வச்சுட்டு ஆடுவான். அதுதான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு யார் ஹீரோன்னா ஒரு முக்கியமான நபர். அவங்க யாரும் இல்லை, ஒரு தூய்மை பணியாளர் அக்கா பத்மா. ஒரு 45 பவுன் நகை குப்பையில் கிடந்த கொண்டு போயிட்டு அதை ஒப்படைச்சிருக்காங்க. அந்த உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க சொன்ன சில வார்த்தைகள், 500க்கும் 1000த்துக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு பொங்கல் ஒரு துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கலங்கி நிற்கிறாங்க. அப்பயும் அவங்க மனசு பாருங்கள், அடுத்தவங்க பொருள் நம்ம வச்சுக்கக்கூடாது, கொண்டு கொடுக்கணும்னு இருக்குது பார்த்தீங்களா. இவங்க தான் உண்மையான ஹீரோ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் ஐயா ஸ்டாலின் ஒரு வேலை செஞ்சார். அந்த அக்காவை கூப்பிட்டு பாராட்டி ஒரு 1 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. இன்றைக்கி பல பேர் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. இந்த பாராட்டுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய நேர்மை. அந்த நேர்மை தான் அவங்கள உயர்த்தி இருக்குது. நான் இன்றைக்கும் பார்க்குறேன், மாடி மேலே இருப்பாங்க, அந்த தூய்மை பணியாளர் வண்டி வரும், கேட்பான், குப்பைக்காரன் வண்டி வந்துருச்சு, குப்பையை எடுத்து போடுன்னு சொல்லி நான் இதை தான் பேசுகிறாங்க. அப்போ அந்த மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்னென்னா அவங்க மத்தியில். அப்போ யார் உயர்ந்தவன் அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்கள் தான் உயர்ந்தவன். இதே மாதிரி மதுரையிலையும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு அக்கா காலைல இருந்துச்சு வர்றாங்க, ஒரு பண்டல் வெளியே கிடக்கு, எடுத்து பார்க்குறாங்க பணம். அதை கொண்டு போய் அப்படியே ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாம் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தேடி பிடிச்சி பார்த்தா இவங்க பூரா இந்த ஏழை நேர்மையாளர்கள். ஏழையாக இருக்கவங்க கூட தான் நேர்மையாக இருக்கான். பணக்காரனுக்கு அது இருக்குன்னா இருக்கவே இருக்காது. எந்த காரணத்துக்கு இல்லைன்னா இருந்திருந்தால் நாடு ஏன் இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த உலகம் சுற்றுவதும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஆட்கள் தான். அப்போ ரியல் ஹீரோ யாருன்னா இந்த மாதிரி அக்காக்களும் இயக்குநர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள் அப்படின்றத என்றைக்கு இவன் புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு இந்த நாடு செழிப்படையும். அந்த வீடியோ இருந்துச்சுன்னா அவருக்கு போய் பாருங்கள். நான் அந்த லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த அக்கா பத்மா அக்காவோட இது நிறைய நியூஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, நிறைய பேர் போட்டிருக்காங்க. உண்மையான ரியல் ஹீரோ இந்த பொங்கலில், மாட்டுப்பொங்கல் இதை ஒட்டி அவங்களுக்கு நம்மளும் சேர்ந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அந்த பணியாளர்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருக்கும் நம்ம இந்த நேரத்தில் ஒரு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி அவங்களை பாராட்டுவோம் தோழர்களே. நன்றியும் வணக்கமும்.